सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा गुरुमोक्षगुणनिधि गोमाता गुहजन्मभूः देवेशि दण्डनिधिष्ठा सहराकाशरूपिणी प्रतिबन्मुख्यराकान्त दिशिमण्डलपूजिता कलात्मिका कलानाथा काव्यालापविनोदिनी प्रजावररमावाणी कव्यदक्षिणसेविता போகதா கலையில இருக்கும். சுஷும்னா கலை ஆச்சு. சுஷும்னாங்கிற நாடியில குண்டலினி சக்தி பிரவேசித்து பிரம்மரந்திரம் வரைக்கும் சென்று அந்த மனிதனுடைய ஜென்மாவை கல்யமாக்கி அமிர்தோகமானம் சரணம் லோகே அப்படின்னு அவன் சரீரத்துல முழுக்க அமிர்ததாரிய கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுதான் இங்க போகதான்னு சொல்லிருக்கோம். இப்படி முன்னால சொன்ன கலைக்கும் இந்த கலைக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. இந்த போகத்தை போகம்னா லௌகிகமான விஷய போகம் இல்ல, தன் சரீரத்துக்குள்ள எப்பொழுதும் ஏற்படக்கூடியதான நித்திய திருப்திய இங்க சொல்லப்படுறது. அதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான குருமூர்த்திங்கிற நாம இங்க ஆரம்பிச்சு. முதல்ல தராந்தோணிக தீர்க்காட்சி தரஹாச உஜ்வலன்முகி அந்த போகத்தை சொல்லக்கூடியத உள்ளூர ஏற்படக்கூடியதான அந்த ஆனந்த பெருக்குனால மனசுல ஏற்பட்டதான ஒரு சந்தோஷம் சாந்தி அத சூச்சிக்கிறால தரஹாசோஜ்வலன்முகின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததாக குருமூர்த்தி எனக்கூடியதான நாம அவசியமா. குருன்னு சொன்னா ஒரு வியக்தின்னு நினைக்கப்படாத ஒரு தத்துவம். அந்த தத்துவமானது இங்க தெரியாது. கரண்ட் இருக்கு, எங்கேயும் இருக்கு, பல்பா கரண்ட் தெரியாது. ஆனா அந்த பல்பை எடுத்துட்ட கைய வச்சோம்னா கரண்ட்னா என்னன்னு தெரியும், அதனுடைய சொரூபம். அதே போல சக்தி இது. இந்த சக்தியானது குரு வடிவமாக இருக்கு. ஒவ்வொரு வியக்திக்கும் எப்படி ஞானம் வரணுமோ அந்த வழியாக அவளுக்கு ஏற்படும். அந்த குருமானவர் உங்க மனசுல இருக்கக்கூடியதான சந்தேகங்களை போக்கக்கூடியதான சக்தியை அடைந்துள்ளார். குருன்னு சொல்றது குருராத்யா பவே சக்தி, ஆத்யா சக்தி. இது மேல சொல்ல போற ஆதிசக்திரமே ஆத்மா பரமா பவன எனக்கூடியதான நாமாவில வரப்போறது. சரஸ்நாமத்துல நடுவுல இருக்கக்கூடியதான இந்த கலை இது விசேஷமாக ரகசியமான அர்த்தங்கள் பலத கொண்டிருக்கு. இதுலதான் ஆத்ம வித்யானது நன்றாக பிரகாசிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான அந்த குருமூர்த்தின்னு சொன்னோமோ இல்லையா, இந்த மூர்த்திங்கிற பதம் அங்கங்க இருக்கு. ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே போல இங்க குருமூர்த்திங்கிறோம். மூர்த்தின்னு என்ன அர்த்தம்? மூர்த்தி பவித்ததான ஒரு தத்துவம், குருவம் எடுத்ததான ஒரு தத்துவம். அம்பாளே குருவருவமாக வந்திருக்கா அப்படி. அப்ப அம்பாள்னா யாரு? அம்பாள் என்று சொன்னால் கண்ணுல பார்க்கும் திறமை, காலில் நடக்கும் திறமை, கையில எழுதும் திறமை, இப்படிப்பட்டதான பல திறமைகள் இல்லையோ. இந்த திறமைகள்லாம் ஒன்று சேர்ந்தால் அதுதான் ஆத்யா சக்தி. இப்ப இந்த சக்தி எல்லாம் சேர்ந்து உலகத்துல பூமிக்கு தாங்குற சக்தி இருக்கு, காத்துல எப்பொழுதுமே அசைஞ்சு இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் உங்க சரீரத்துல பிராண சக்தியாக இருந்துருக்கு. இப்படிப்பட்டதான பல சக்திகள் ஒன்று சேருமையானால் அதுதான் நம்ம. அதான் சிவகா சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குமையானால் அதுக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு பவர் இருந்தா தான் அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும்.
வரும். ஏன்னா ஜடமான பொருளோ இல்லையோ, ஜடமான பொருளானது அது வேலை செய்யணுமே, ஆனால் அதுக்குள்ள ஒரு பிரபல்யம் போர்ஸ் ஒண்ணு வேணும். அந்த சக்திக்கு தான், அந்த போர்ஸுக்கு தான் சக்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படிப்பட்டதான சக்தி குரு ரூபமா இருக்காங்க குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தின்னு சொன்னா எல்லாத்தையும் எல்லாம் பண்ணக்கூடியதான சக்தியா இருந்தா போறாது, அது சரியான வழியில போகணும். எந்த சக்தியும் அதுக்கு சரியான டைரக்ஷன் இருக்கணும். ஒருத்தர் மேல இருக்கிறது ஒருத்தர் கீழே இருக்கிறது சரீரம் வளர்த்து போயிடும், அவ்வளவுதான். ஜராசந்தன் மாதிரி ஆயிடுவது. அப்படி இல்லாமல் எல்லாமும் ஒரு முனையாக இருக்கலாம். அந்த ஒரு முனையாக உங்களை காப்பாற்றக்கூடியதான சக்தி குரு சக்தி. அந்த சக்தியை சொல்லக்கூடியது என்ன சொல்றது? குணநிதி. அது குணங்கள் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த நம்ம சரீரத்தில் இருக்கிற சத்வகுணமானது என்ன பண்றது? மனுஷால சத்வா சஞ்சாயதே ஞானம், சத்வா சஞ்சாயதே சுகம். மனிதனுக்கு சுகம் உண்டாகிறதோ ஞானம் உண்டாகிறதோ எந்த இடமும் சத்வகுணத்தினால் உண்டாகுது. ரஜோகுணம் உண்டாகுமே ஆனால் மனுஷனிடத்துல இது பண்ணணும் அது பண்ணணும் எனக்கூடியதான ஒரு செயல் உண்டாகும். தமசோ அஜ்ஞான லோபேவச்ச. தமசுனால அஜ்ஞானம் உண்டாகிறது, லோபம் உண்டாகிறது. இப்ப தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் மாற்றி சத்வகுணமாக பண்ணி விடுவர் குரு. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான தமோ ரஜோ குணங்களை மாற்றி சத்வகுணமாக ஆக்கி சரியான ஒரு வழியை கொடுத்து ஒரு மார்க்கத்தை கொடுத்து இந்த மார்க்கத்துல சென்றடையானால் மோட்சத்தை தவிர தர்மார்த்த காமங்களையும் அடையலாம் என்று காவித்து கொடுக்கிறவர் குரு. அது இல்லாமல் நானே புத்தகத்துல மந்திரத்தை குறைச்சல் தந்திரங்கள்ல எல்லாமும் இருக்கு, எல்லா மந்திரங்களும் இருக்கு. ஆனா அந்த மந்திரங்களோ அல்லது அந்த வழிகளோ அது என்ன ஆச்சுன்னா அது உமக்கு உபயோகப்படுமாங்கிறது பார்க்கணும். அவளுக்கே ஒவ்வொரு வழி, எல்லோராலையும் எல்லா வழியும் எடுத்துக்கொண்டு அது உங்களுக்கு எந்த வழி உபயோகப்படுமோ அந்த வழியை எடுத்து கொடுக்கக்கூடியதுங்கிற சக்தி. அதனால குணநிதி அது வரைக்கும். அதுக்கப்புறம் கோமாதா குஹ ஜன்ம பூ. அடுத்த ரெண்டு நாமாக்கள் இப்ப நம்ம பாக்கிறோம். கோமாதான்னு ஒண்ணு, குஹ ஜன்ம பூ. கோமாதா ஸ்ரீமாதான்னு முதல் நாம பார்த்தோம். ஏன் கோமாதான்னு இன்னொரு மாதா அப்படி மட்டும் வருது. இந்த மாதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? முதல்ல ஸ்ரீமாதான்னு சொல்லும் பொழுது பல அர்த்தங்கள் சொல்லும் பொழுது மாதான்னு சொன்னா பரிச்சேதம் பண்றவள், அளவிடுபவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பார்த்தோம். இங்க கோமாதான்னு சொன்னா கோன்னா வேதங்கள். வேதங்களை இன்னது இன்னது அப்படின்னு எடுத்து பிரிச்சு காட்டக்கூடியது. வேதங்கள் அனந்தம் அபாரம், அனந்தமாகவும் அபாரமாகவும் இருக்கக்கூடியதான வேதங்களை ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் என்ற நான்காக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக படிச்சா போறோம். செல்ஃப் கண்டெய்னா பிரிச்சு வியாசரூபமாக பிரிச்சு அவளை கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் கோமாதா. கோமாதான்னு பசுமாடுன்னு அர்த்தம் நான் சொல்லிருக்கேன். அதை விட்டு விட்டு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் இல்லையேன்னு சொல்லல. ஆனா கௌஹு அது செல்கிறது எனக்கூடியதான அர்த்தத்துல கோன்னு அதை சொல்லணும். ஆனா கோன்னு சொன்னா வேதங்கள் சொற்கள் அர்த்தம். இந்த சொற்களை நிறுத்தி சொற்களை பிரித்து இந்த சொற்கள் இதுவரைக்கும் வரணும் அப்படின்னு பிரித்து உங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் கோமாதா. ஆகையால் குரு சொல்றார் வார்த்தைய, அந்த வார்த்தைக்கு ஒரு செயல் உண்டு. என்ன செயல்? தமோரஜோ குணங்களை மாற்றி சத்துவகுணமாக ஆக்கக்கூடியதான ஒரு குணம் இருக்கு. ஆனா அந்த குணம் எந்த வழியாக வருது உங்களுக்கு? குருவானவர் கரண்ட் மாதிரி ஏதோ வயரை பிடிச்சுக்க சொல்றாரா? அவர் என்ன பண்றார்? இல்ல, அவர் பாட்டுக்கு அவர் வாயில ஏதோ வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையானது உங்க மனசுக்குள்ள போடுறது. மனசுக்குள்ள பூந்து அது வேற அர்த்தத்தை சொல்றது. ஒரே விஷயத்தான். ஆவணியாவட்டம் தேவதைகள், அரக்கர்கள், மனுஷா 3 பேரும் சேர்ந்தா ஆவணியாவட்டத்துக்கு முக்கியமான காரியம் அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். பூஜை எல்லா பூஜையிலையும் எல்லா பண்டிகைகளையும் முதல்ல நீங்க பண்ணவாது நமாத்தும் தெய்வத்தம் பரம். அம்மா விட உயர்ந்ததான தெய்வம் உலகத்துல இல்லை. அம்மா என்ன? உங்க அம்மாவும் அம்மா தான், ஜெகன்மாதாவும் அம்மா. நமாத்தும் தெய்வத்தம் பரம்னு நமக்கு பெற்ற அம்மாவும் சரி, உலகத்துக்கு அம்மாவும் நமாத்தும் தெய்வதம் நகாயத்தையா பருவ மந்திரம்.
காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு அம்மா ஜெகன் மாதா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பதார்த்தத்தையும் இந்த அளவுக்கு இப்படின்னு அளவிட்டு இருக்கா. அந்த சொல்லானது என்ன பண்றதுங்கிறது பார்ப்போம். பிரம்மதேவன்கிட்ட போறா, போயிட்டு 3 பேரும் நமஸ்காரம் பண்ணினேன். ஏன்னா அவன் புது பூதல் போட்டுருக்கா, அரக்கர்களும் போட்டுப்பா, ஒன்றும் இல்ல. போயிட்டு நமஸ்காரம் பண்ணினேன். அவர் பார்த்தார் 3 பேரும் வந்திருக்கா, அவளுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு மனசுல வந்துருக்க. ஆனா 3 பேரும் கேட்க வேண்டாமா? கேட்கல. என்ன பண்ணினார், தேவதைகள் முன்னால முன்னுண்டா எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்கும் பொழுது எல்லோருக்கும் நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும்னு கேட்க வேண்டாமா? எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க இவ மட்டும் போய் கேட்டான் அப்படின்னு அவ 2 பேச வேண்டாமா? நான் அம்மா அப்பாவுக்கு என்னென்ன எல்லோரும் சமானம் தான். படித்த குழந்தையும் படிக்காத குழந்தையும், நல்ல குழந்தையும் துஷ்ட குழந்தையும் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி உலகம் இருக்காதே. கையில இருக்கிற 5 விரலும் ஒரு மாதிரி இருக்க, கட்டை விரல் திக்கா இருக்கு, கடைமையான காரியத்தை படிச்சுக்கிறது. சுண்டு வரல இருக்கு, அந்த சுண்டு வரல ஒன்றும் வேலை செய்யாது, அதனால கட் பண்ணி போட்டுருக்கோம். அங்கே ஏதாவது கொப்பளம் வரணும், என்ன வலி வருது பத்தியா? அப்ப என்ன உலக இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அவயவமும் அதனுடைய ஒவ்வொரு பாசம் ரோல் அது முக்கியம் தான் நமக்கு தெரிய. அது என்ன பண்றதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படி நினைக்கப்பட எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. காதுக்கு மேல ஒரு முறுக்கு வச்சுட்டு இருக்கான்னு அது வேண்டாமே. காது வெறுமனு அப்படி கட் பண்ணிட்டா என்ன போச்சு? வெறும் ஓட்டை தானே, சத்தம் உள்ள போறதுக்கு ஓட்டை இருந்தா போறமே, வேண்டாமேன்னா கட் பண்ணிட்டான். ஒரு வருஷம் அப்புறம் கண்ணாடி போட்டுக்கணும்னா இவன் என்ன பண்றது? நிக்கணுமோ இல்லையோ? பகவான் பாருங்க என்ன அழகா அதை தயார் பண்ணி வச்சிருக்க. இவனுக்கு கண்ணல வியாதி வருமா, கண்ணாடி போட்டுக்கணும். அதுக்கு எங்க, அதுக்கு ரெஸ்ட் மூக்கு, அதுக்கு தங்கி இருக்கிறதுக்கு இடமானது 2 காது. ஆனா விவகாரம் என்னன்னா கண்ணுக்கு உபயோகம். எதுக்கோ ஏதோ உபயோகப்படுறது அப்படின்னு சரீரத்துல இந்த அபயம் தான் வேணும், இந்த அபயம் வேண்டாம் இல்லை, எல்லாம் வேணும். அதனால எல்லாரும் ஒன்னா இருக்கும் காலத்துல இந்த தேவதைகிட்ட போயிட்டு கேட்டதுமே அவர் பார்த்தார். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுங்களேன், இவாளுக்குள்ள ஒரு கலகம் வரும். பண்டிகை இன்னைக்கு குழந்தைகளை எல்லாரும் சட்டை போட்டுலான்னு இருக்குமா, அதனால மனசுல யோஜனை பண்ணினார். சூட்சுமா தா அப்படின்னு தா அவ்வளவு சொல்லிட்டு சரி வாழ நமஸ்காரம் பண்ணினேன். கூப்பிட்டார். நான் சொன்னதே உபதேசம் புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு. என்ன விவகாரம் நீங்க வேற பெரியவா நீங்க சொன்னீங்கன்னா என்ன அழகா புரிஞ்சது, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டாங்க. அவ சொன்ன அவள்லாம் சாமியதா அப்படின்னு புரிஞ்சுட்டோம். ஏன்னா நாங்க ஸ்வர்கலோகத்துல எங்களுக்கு ஸ்வர்கத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு ஸ்வர்கலோகத்துல இருக்கோம். ஸ்வர்கலோகத்துல மனுஷங்களுக்கு என்னென்ன அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே உலகங்கள்ல நிறைய பொருள் இருக்கு, அதை அனுபவிச்சுட்டே இருக்கா. என்ன பண்றதுல இந்த பொருளிடத்துல ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இதே ஸ்வர்கலோகத்துல வீக்கணும். இந்துல நீங்க வேணும்னா கிடைக்கிறது இல்ல, அந்த லோகத்துல நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் கிடைக்கிறது. எப்படி பண்றது? காமதேனோ கம்பம் அத்தனையும் அங்க இருக்கு. யார் யார் எது வேணும்னு நினைக்கிறாளோ அந்த சமயத்துல அது கிடைக்கிறது. ஆகையால் நாம என்ன பண்றோம், புலன்களை செலவு பண்ணி கொண்டே இருக்கோம். ஆனந்தமாக போதாங்க விளையாடிட்டு இன்னைக்கு ஜனவரி 31 நாளைக்கு 1 இவன் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, ராத்திரியெல்லாம் கலடா பண்றான். அனாவசியமான வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க விவகாரம். இது என்ன, எந்த நாட்டுக்கோ யாருக்கோ பிறந்த நாளோ புது வருஷம்ல இவங்க என்ன பண்றாங்க அனாவசியமா. அது மாதிரிதான் சொந்தலோகம். இவாளுக்கு சொத்தம் இல்லை, ஆனா அந்த டாக்டர் மட்டும் பண்ணிட்டு இருக்கா விவகாரம். அது மாதிரி நாங்க புலனை உபயோகப்படுத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால் மனிதனுக்கு வேண்டியது முக்கியமா புலன்களை அடக்கணும். இதுதான் எங்களுக்கு உபதேசம். அதனாலதான் சாமியத்தான்னு சொல்றதுக்கு பதிலாக அப்படின்னு நிறுத்தினேன். அப்பாடா அப்படின்னு அவ போன. எப்பவுமே இந்த தேவதைகள் சொன்னா அதுக்கு ஏதாவது அடிஷனல் கடைசி விடுமோ, நம்ம குழந்தை போயிடுமோ அப்படின்னு ராட்சதால உள்ளூர பயம். அது ஒரு காம்ப்ளெக்ஸ். அதனால
அதனால என்ன பண்றது, இவளும் போய் அப்பாக்க நமஸ்காரம் பண்ணினேன், எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அவர் பார்த்தா நான் வேற உபதேசம் பண்ணினேன்னு மாட்டிப்பேன், அவளுக்கு அது பண்ணிட எங்களுக்கே இது பண்ணிடேன்னு விவகாரம் வரும். அதனால என்ன பண்ண அப்படின்ட்டு மறுபடியும் இது சுவாமி மறுபடியும் தான் சொல்றேன். அதே உபதேசம் சரி புரிஞ்சதான், புரிஞ்சுடுது. என்ன புரிஞ்சதுன்னு, அதுவா நாங்க எப்பவுமே கொஞ்சம் குரூரமான சுபாவம் உள்ளவர்கள் அரக்கர்கள். எங்க பாஷையே எப்படின்னா அடி வெட்டு குத்து இதுதான் விவகாரம். சாதாரணமான பாஷையில கிடையாது, இன்மையாவே கிடையாது, எப்பவுமே இப்படித்தான். அதனால என்ன விவகாரம்னு எங்களுக்கு நாங்க கெட்டு போறதுக்கே காரணம் இதுதான், தய இல்லை மனுஷனுக்கு. அதனால விவகாரம் எங்களை தயையோடு இருங்கோன்னு சொல்றேன் நீங்க அப்படின்னு பார்த்தல. ஒரே தாதா இந்த தாயனக்கூடியதான் சொற்கள் தேவதைகளுக்கு காமியதான்னு புரிஞ்சது, அரக்கர்களுக்கு தயத்துவம்னு புரிஞ்சது. ரெண்டு பேரும் போன கடைசியில மனுஷால் போனாங்க. மனுஷால் போய் எங்களுக்கு ஏதோ உபதேசம் பண்ணுங்க அப்படின்னாடா. அவரும் பார்த்தாரு அப்படின்ட்டு. இந்த தான சொன்னத இவள என்ன புரிஞ்சது உங்களுக்கு, மனுஷால என்ன புரிஞ்சதுன்னு ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் காலம் எழுது, நான் நமக்கம் படிக்கிறதுல சமக்கத்தான் படிக்கிறோம். பாகத்தமே பிரதவத்தமே கோதுமாத்தமே சிராத்தமே முத்தாத்தமே அஸ்மாத்தமே மிருத்திகாத்தமே கல்ல கொடு, மண்ணை கொடு, சிமெண்ட கொடு, இரும்ப கொடு, இப்படித்தான் கேட்கிறோம். கேட்டு கேட்டு எது இருந்தாலும் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் கேட்டு. மனுஷாளுக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னு, இது தேவை இது தேவையில்லை எனக்குரியதான பாகுபாடு இல்லாமல் உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்னிடத்துலதான் இருக்கணும், எல்லோரும் எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. சஞ்சயம் அனாவசியமாக சேர்த்து வச்சுக்கிறான். இதனால இவனுக்கு எல்லாமே சேர்ந்து போறது அது என்ன உபயோகப்படுத்துறது டைமே கிடையாது. ரிட்டையர் ஆகிற பர்யந்தம் காசு சம்பாதிச்சு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு உடம்பு சரியாக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சுகர் லெவல் ஆகாசத்துக்கு மேல தாண்டி இருக்குன்னு இது மேல ஒரு டிராப் சுகர் கண்ணால பார்த்தீங்கன்னா சுகர் வந்துடும். ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. உமக்கு 2 பழம் வச்சிருக்கேன், ஒண்ணு வேப்ப பழம் ஒண்ணு, இன்னொன்னு அது ஏதோ ஒரு பழம் இருக்குல்ல, அப்படி அந்த பழம் தான் நீங்க சாப்பிடணும், வேற எந்த பழமும் நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லை. என்ன பண்றது, விவகாரம் அப்படியே இருக்கு. சம்பாதிச்சதெல்லாம் உபயோகப்படுத்த முடியல, இப்படி ஆயிடுது. அழுதுட்டே இருக்கான் இவன். காரணம் என்ன, 4 பேருக்கு கொடுக்கல, அந்த கொடுத்து பழகல. கொடுத்து பழகிறது தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், தானம் தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் மனிதனுக்கு தானம்னு சொன்னேன், அதான் தான். ஓஹோ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு தாவே 3 விதமாக 3 பேர் புரிஞ்சுட்டு இருக்க. அது மாதிரி ஒரு சொல்லை அந்தந்த சிஷ்யனுக்கு புரிகிறாமல் சொல்றது ஒரே புத்தகம் தான் சொல்றாரு, அந்த புத்தகத்திற்கு ஒரு பாட்டம் தான் சொல்றாரு. ஆனா அந்த வழியானது அவளுடைய சரீரத்துக்கு தகுந்தா போல உபயோகப்படுது. காயத்ரி மந்திரம் ஒரே மந்திரம் தான், ஆனா அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அவளுக்கு தனித்தனியாக அர்த்தமாகிறது. இதான் நீங்க பார்க்க வேண்டியதான கோமாதா. சப்தத்தை அளவிட்டு சத்தத்தை சரி பண்ணி அவளுக்கு உபயோகப்படும்படி பண்றது, அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அதனால்தான் இது கோமாதான்னு. இதை விட கோமாதான்னு நம்ம தெரிஞ்சதான ஒரு அர்த்தம் காமதேனு. கவாம் தேனூனாம் மாதா சுரபிரூபா சம்பவந்தः அந்நேபி கோபதஸ்ய அர்த்தாः வாகாதயः கிராஹ்யः சம்பவந்தி ச எது உபயோகப்படுகின்றதோ பொருந்துகின்றதோ அந்நேபி கோபதஸ்ய அர்த்தாः வாகாதயः கோபதத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடியதான வாக்கு முதலைகள்லாம் சொல்லு முதலைகள்லாம் எடுத்துக்கிடும். அதான் இப்ப சொன்னேன். கோலோகம்னா ஸ்வர்க்கம், கௌஹுன்னா விருஷபே காள, ரஷ்மஹோ கோமான் அப்படின்னு சூரியன் அர்த்தம், கிரணங்களுக்கு உள்ளவர். வஜ்ரே கோன்னு சொன்னா வஜ்ரம், சந்திரமதி சந்திரனுக்கும் கோன்னு பேர்.
நீங்க தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா சந்திர மண்டலம் ஸ்புட்டமாக தெரியும். சஹஸ்ரார மண்டலத்தில் இருக்கக்கூடியதான சந்திர மண்டலம் நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அஞ்சனி நேத்திர திக்பாண பூபாக்வாரிஷு கௌர்மதா அப்படின்னு கண்ணு, திக்கு, பானங்கள் இந்த அர்த்தங்கள்லாம் எடுத்துக்கலாம். அதே போல அநேகார்த்த துவனி மஞ்சரீகா, அநேகார்த்தங்கள் சிவனிம்ச சொல்லக்கூடியதான் ஒரு புஸ்தகம். ஒரு பதத்துக்கு எத்தனை அர்த்தம் உண்டு அது பாருங்க. பாணேவா சிவகௌ பூமௌ விசிரஸ்மௌ ஜலே அக்ஷிணி ஸ்வர்கேமா தரிவஜ்ரே முகே சத்யேஷ கோத்வனி இத்தனை அர்த்தத்துல சொல்லலாம். இத்தனையும் உண்டு பண்ணினவள் அம்பாள். இப்படி கோமாதா ஒரு வழியாச்சு. அடுத்தது குஹ ஜன்ம பூ. குஹன் குஹன் சொன்னா சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமிய உண்டு பண்ணினது அம்பாள். அம்பாளுடைய குழந்தையே இல்லையோ, அதனால சுப்பிரமணிய சுவாமிக்கு குஹ ஜன்ம பூ. குஹனுடைய சுப்பிரமணிய சுவாமியுடைய ஜன்மா எங்க இருந்து வந்ததோ அந்த அம்மாவுக்கு குஹ ஜன்ம பூ அப்படின்னு. இந்த குஹ ஜன்மான்னு இருக்க இது சாதாரணமாக புராணங்கள்ல அப்படி சொல்ற குஹ ஜன்ம பூன்னு. ஆந்தரியமான அர்த்தம் என்ன? முதல் அர்த்தம் சொல்றாரு குஹஸ்ய ஸ்கந்தஸ்ய ஜன்ம பூ. குஹஸ்ய ஸ்கந்தஸ்ய சுப்பிரமணிய ஜன்ம பூ உற்பத்தி ஸ்தானம் சொல்லியாச்ச. ரெண்டாவது குஹு சம்பரணே இது தாத்தோ அவித்யா சம்ருதா குஹா ஜீவாஹ. இந்த குஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? மறைக்கிறதுன்னு அர்த்தம். சிம்மமோ புலியோ உள்ள இருந்தா அது தெரியாம மறைக்கிறது குஹம். குஹைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற குஹை. அந்த குஹை என்ன பண்றது? அதுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியாம அதுக்குள்ள போனா ஒரே இருட்டாத்தான் இருக்கும். அது எல்லாவற்றையும் மறைக்கிறது. அதனால மறைக்கிற பொருளுக்கு குஹான்னு பேரு. உங்களுக்கு உண்மையான தத்துவத்தை மறைச்சது யாரு? அஞ்ஞானம், அறியாம. நமக்கு இது தெரியுமான்னு சொன்னா ஆன்சர் வந்தா தெரியாது. இந்த தெரியாதுங்கிறது எப்படி தெரிஞ்சுட்டு? எனக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியாதுன்னு. தெரியாதுங்கிறது எப்படி அறிஞ்சு? பொருளை பார்த்ததுமே இது தெரியும்னு தெரியுது. பொருளை பார்க்காமல் அது தெரியாதுன்னு எப்படி சொன்னேன்? இது ஒரு பெரிய கொஸ்டின். இந்த கேள்விக்கு வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணவே முடியல. வாங்க, பொருளை பார்க்கறேன், இதை பார்த்து இது புஸ்தகம்னு சொன்னேன். எனக்கு அது தெரியாதுன்னு அந்த பொருளையே தெரிந்து கொள்ளாமல் அது எனக்கு தெரியாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் நீங்க? அப்ப ஒரு பொருள் இல்லை என்று சொன்னேனால் அந்த பொருளானது என்னன்னு தெரிஞ்சுட்டு தானே இல்லைங்கிறது. அதுல சக்கரை இருக்கா அப்படின்னு மாமிய கேட்டா, சக்கரை இல்லையே மாமா. சக்கரைன்னா என்னன்னு டபியை காமிட்டு கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்துச்சுதான் சக்கரைன்னு பேரு. அந்த சக்கரைன்னு தெரிஞ்சின்ற பிறகு அது எங்காத்துல இல்லைன்னு நீங்க சொல்லலாம். சக்கரைங்கிறது ஒண்ணுமே தெரியாதவா சக்கரை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது ஞானத்துக்கு பிரதியோகி அபாவத்துக்கு பிரதியோகி காரணம். இல்லை என்று சொன்னால் அது என்னதுன்னு தெரிந்து கொள்ளத்தான் இல்லை என்று சொல்லலாமே தவிர அதுவே தெரியாதவன் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இல்லை என்று எப்படி நீங்க சொல்றேன்னா அது ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட். அறியாமைங்கிறது நமக்குள்ள இருக்கு. அதை ஆத்மா பார்த்தது பார்த்து இல்லாமைன்னு சொல்லி இருக்கு. இல்லைங்கிறதுனா இல்லாமைங்கிறதே ஒரு பொருள். அது இருட்டுங்கிற இருட்டால் மறைக்கப்பட்டது ஒரு பொருள் இருக்கு. ஒரு பொருளானது மறைஞ்சு இருக்கு, அதனால தெரியல, கண்ணுக்கு எதிர்க்க தெரியல. ஏன்? அதுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கு, அதனால உள்ள இருக்கிற பொருள் தெரியல. அப்ப உள்ள இருக்கிற பொருள் ஏன் தெரியல? பொருள் இருக்கா? இருக்கு, இருந்தாலும் ஏன் சார் தெரியல? அதுக்கு மேல ஏதோ மறைச்சு இருக்கு. அதே போல இருட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் இருட்டு மறைக்கிறது. ரூமுக்குள்ள இருட்டா இருக்கு, அதுல பொருள் இருக்கு, ஆனாலும் தெரியல. ஏன் தெரியல? இருட்டு மறைச்சது. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அம்பாளை அஜ்ஞானம் மறைச்சு. இந்த அஜ்ஞானம் இருக்க பட்சல இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது எது அப்படின்னா ஞானம்தான். இந்த ஞானம் எங்க இருக்கணும்? ஞானத்தை மறைச்சிருக்கா அஜ்ஞானம். அப்ப அந்த அஜ்ஞானம் எங்க இருக்கு? குகையில இருக்கு.
இப்பதானே சொன்னேன், இருக்கிறக்குள்ள குகைக்குள்ள இருட்டு இருக்கு, குகைக்குள்ள அஜானம் இருக்கு. அந்த அஜானம் ஞானத்தை மறைச்சது. அந்த ஞானம் எங்க இருக்கு? அந்த குகைக்குள்ள உள்ள இருக்கு. அததான் இது மறைச்சு இருக்கு. இங்க ஒரு பொருள் இருக்குன்னா அந்த இடத்துல மறைச்சா சரியா வருமா? எங்க ஞானம் இருக்கோ அங்கேத்தானே அதை மறைக்கணும். பொருளுக்கு மேலத்தானே மறைக்கக்கூடிய முடி வரும். அப்ப யாரும் குகையில தான் ஆத்ம தத்துவம் இருக்கு. இதுதான் யோவேதனிதம் குஹாயாம் பரமேவ்யோ மன்னு சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபத்திதேதி அப்படின்னு கைகரியோபனிஷத் சொல்றது. யோவேத நிஹிதம் குஹாயாம். ஐயா, உங்க ஆத்ம தத்துவமானது நீங்க அறிய வேண்டியதால குகைக்குள்ள மறைக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்தவன் அறிந்தாத்தான் அங்க இருக்குன்னு தெரிஞ்சின்றவன் தானே அதை போய் பார்க்க முடியும். தெரியாதவனுக்கு தெரியுமா? பொருள் எங்கேயோ இருக்குன்னா நம்ம அதுல இருக்குன்னு தெரிஞ்சவனே தேடுவேன். நம்ம அதுல இருக்குன்னு தெரியாதவன் தேடுவானோ? பொருளை வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சு அது எங்க வச்சாலும் ஞாபகம் இல்ல, தேடிட்டு இருக்கு. அது அதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுத்தானே அங்க தேடுறேன். வேற எங்கேயோ வச்சிருக்கோம்னு ஞாபகம் வந்ததுன்னா இங்க தேட விடும், நிச்சயமா தேட மாட்டேன். அதே போல இதயத்து குகைக்குள்ள இருக்கு. அந்த குகையே உள்ள இருக்கிற பொருளை மறைச்சதுக்கு இது அஞ்ஞானம். அதனால மனிதர்கள் எல்லோருக்கும் ஆத்ம தத்துவமானது மறைக்கப்பட்டுள்ளது. அகமிச்சேவ விதாவையே பவானின்னு சொல்றோம். ஆனா அகம் பவானின்னு ஞாபகம் வருதோ? என்னமோ அப்படித்தான் நினைக்கிறானே தவிர நானே அந்த ஸ்வரூபம் என்று அறிகிறீடோ? அறியலை. அது அறியாத காரணம் மறைச்சதுக்கு. அந்த மறைவோட அஜானத்தோட இருக்கிறவர்களுக்கு ஜீவர்கள். ஜீவன் என்ன அர்த்தம்? மறைவோட இருக்கிறவன், ஆத்ம தத்துவம் மறைக்கப்பட்டவன். அதான் சொல்ற பாருங்க. எத்வா குஹு சம்பரணே இது காதோஹோ. குஹு சம்பரணம், குஹுனா மறைக்கப்படுதல் என்கிற காதுனால அவித்யா சம்ருதா குஹாஹ. அங்க குஹான்னு இருக்கு. குஹாஹா ஜீவாஹா சேஷாம் ஜன்மஸ்தானம். இந்த ஜீவர்கள்லாம் எங்க இருந்து சார் பிறந்தா அப்படின்னா எல்லாரும் அம்மா அப்பா வழியதான் வந்தான். அது சரி. ஆனா வேதம் என்ன சொல்றது? பரம்பொருள் இருந்து பிறந்த நெருப்பு தணல் இருக்க, பெரிய கட்டியான நெருப்பு தணல். அதை வீசும் பொழுது அந்த தணல்ல இருந்து சின்ன சின்ன நெருப்பு பொறிகள் எல்லா திசையிலையும் பறந்தது. அந்த நெருப்பு பொறிகள்ல பறந்தது அது நெருப்பு தான். அது வேஷ்டியில விழுந்ததுன்னு வச்சுங்களேன், வேட்டிக்கு அது அங்கே ஓட்டை ஆயிடும். என்ன சுவாமின புது வேட்டி கட்டிட்டு ஹோமம் பண்றேன், மேல வந்து விழுந்துருது, என்ன பண்றது? அதுக்காக பண்ண இருக்குங்க. அதனாலதான் கேர்ஃபுல்லா சரி எல்லாம் பட்டுப்படா கட்டிட்டு இருந்தா எட்டி இருப்பா. விவகாரம் என்னடா அந்த டப்பத்தை வச்சுட்டு கிட்ட இருந்து பிடிச்சிக்க கூடாதோ, எட்டி இருந்தா பிடிச்சிக்க. என்ன விட என் படவைதான் ரொம்ப முக்கியம். இங்க இல்ல கோபிகா கீதத்துல கிருஷ்ண பரமாத்மா அகத்தரே ராத்திரோ கம்புல்ல மல்லிகா காலெல்லாம் மல்லி புஷ்பத்தோட அப்படியே விழுந்திருக்கான். ஆனந்தமா இருக்கு. பௌர்ணமி ராத்திரி 12 மணிக்கு அவர் பாட்டுக்கு ஆனந்தமா விஷ்ணு காயஞ்சனா ஆனந்தமா ஒரு பாட்டுக்கு புல்லாங்குழல ஊதிண்டே இருக்க. அந்த ஊதக்கூடியதான அந்த சத்தமானது வந்து இங்க இருக்கக்கூடியதான கோபிகாஸ்திரிகளுடைய மனசை கவர்ந்தது. அவ எல்லாம் விட்ட இடத்துல எதை பிடிச்சிருக்காலும் அங்கங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாலும். வரிசையா பாகவத்துல சொல்றது, ஒரு அம்மா ஆத்துக்காரங்க பரிமாறிட்டு இருந்தா கரண்டியை விட்டு ஓடி போயிட்டாளா, குழந்தைய பார்த்துட்டு இருந்தா அதை விட்டு ஓடி போயிட்டாளா, இப்படி வரிசையா சொல்லிட்டாரு. இதெல்லாம் ரசிக்கல. ஆனா என்ன, ஒரு அம்மா ஆபரணங்கள் காதுக்கு போட்டுலாம் எடுத்துட்டு ஓடினான். அதெல்லாம் விடக்கூடாது. புடவைகளையும் நகைகளையும் அது மோட்சம் வர பரியத்தான் விடாத வாழ்க்கை. மேல பரதண்டவுக்கு சுக்காச்சாரியர் என்ன கேட்கல, என்ன அவளுக்கு அதுல ஒரு அபிமானம் இருக்கு. ஸ்ரீஜன்மாவா இருந்தா ஒரு ஜன்ம அபிமானம் இருக்கு அப்படிங்கிறது. அப்படி அந்த நெருப்பு
தணலை வீசினா அந்த தணல்ல இருந்து எப்படி நெருப்பு பொறிகள்னா வெளியில வரதோ அதே மாதிரி அந்த பிரம்மத்துல இருந்து அந்த அம்பாள் இடத்துல இருந்து உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொறிகளும் வெளியில வருகிறது, எல்லா ஜீவர்களும். அதனாலதான் ஜெகன்மாதாவுக்கு அம்மானு பேரு. உமக்கும் அம்மா, எனக்கும் அம்மா, உங்க அம்மாவுக்கும் அம்மா, தாத்தாவுக்கும் அம்மா தான். எப்படி சார் பகவத்கீதை அது மட்டும் நம்பிடணும். எனக்கு நீர் அப்பாவா இருக்கலாம், எங்க அப்பாவுக்கு நீர் அப்பாவா இருக்கும். அப்ப நாங்க 2 பேரும் ஒரே குழந்தைகள் தான், நானும் தம்பி தானே, எங்க அப்பாவும் நானும் எப்படின்னு எல்லாம் கிடையாது. அது வேற விஷயம். எப்படி அர்த்தம் பண்ண முடியாது? பகவத்கீதையில வரிசையா கேள்வி கேட்டேன்னா ஒன்னும் பதில் சொல்ல முடியாத கேள்வி வச்சிருக்கேன் முழுக்க. சாங்கர பாஷையை மூணி கவனிச்சாதான் இந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் வரும். அப்படி லோகத்துல உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் அவர் தான் அப்பா, தேகாம் பீஜ பிரதப்பிதா அப்படிங்கிற பருவ. அப்படி உலகத்துக்கு எல்லாம் அம்மாவா இருந்துருக்கா. அதனாலதான் இதுக்கு முன்னால குஹரூபிணி அதான் சொல்ற ஸ்ருதி யதா அக்னே சுத்ராஹா விஸ்புலிங்காஹா. யதா எப்படி அக்னேயே நெருப்புல இருந்து சுத்ராஹா சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதான விஸ்புலிங்கா நெருப்பு பொறிகள் ஈர்ச்சரந்தி அந்த தணல்ல இருந்து பிச்சுட்டு எல்லா பக்கத்திலையும் போறதோ ஏவமேவ சர்வே ஜீவாஹா சர்வே ஆத்மானா விச்சரந்தி. அப்படியே எல்லா ஜீவர்களும் அந்த உள்ள இருக்க அந்த அம்பாள் இடத்துல இருந்து வரா. நாமெல்லாம் வந்த இடம் இது. நதிகள்லாம் வர இடம் இது சமுத்திரம். சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஜலமானது சூரிய கிரணங்கள்னால் எடுக்கப்பட்டு மேகங்களாக ஆகி பல பல மலைகள்ல மோதி அது அப்படியே மழையாக கொட்டி அந்த மழையில இருந்து மறுபடியும் ஜலம் வரும். அதான் காவேரி, கங்காங்கிற, யமுனாங்கிற, பிரம்மபுத்திராங்கிற. இப்படி சில நதிகள் தான் இங்க. எல்லா நதிகளுக்கும் ஒரிஜினல் ஆரிஜின் என்னது அப்படின்னு பார்த்தேன்னா சமுத்திரம் தான். அதே போல நமக்கெல்லாம் இங்க இருந்து உண்டாச்ச அம்பாள். அம்பாள் இடத்துல இருந்து வந்தோம். நம்ம நினைக்க வேண்டாமா? அதனால்தான் கோஹ ஜன்ம பூஹு யதா அக்னேஹே க்ஷுத்ரலிங்க க்ஷுத்ரா விஸ்புலிங்கா விஸ்கரந்தி இத்யாதி ஸ்ருதே யாஜ்ஞவல்க்யோபி அவரும் சொல்ற ஸ்ருதிரவி நிஸ்கரந்தி யதா லோக பிண்டாத் தப்தாத் புலிங்கிகாஹ சகாதாத் ஆத்மனஸ்தத்வத் ஆத்மானஹ பிரபவந்தி நிஸ்கரந்தி யதா லோக பிண்டாத் தப்தாத் புலிங்கிகாஹ. நிஸ்கரந்தி எப்படி வெளியில வருகிறதோ சப்தாது லோக பிண்டாது பழுக்க காய்ச்சின இரும்பிலிருந்து ஸ்புலிங்கிகாக சின்ன சின்ன நெருப்பு பொறிகள் சகாதாத்மனஸ்தத்வத் ஆத்மான பிரபவந்தி. இதே பாடம் தாசில கேட்டேன். நமக்கெல்லாம் சாதாரண சிஷ்யாலும் இல்லையா, கேள்வி கேட்டு தொந்தரப்படுத்துற சிஷ்யாலும் சில பேர். இது சரியா வரலையேன்னு கேட்டேன். என்ன இரும்பு காய்ச்சினா இரும்பு பட்டியல் இரும்பு இருந்த நெருப்பு பொறி வரல பாக்கலையே. நெருப்பு பொறி நெருப்பு கனல வீசினால் அது தடுப்பு நெருப்பு பொறி வந்து பார்த்திருக்கேன். இரும்புல இருந்து நெருப்பு பொறி வருமா வந்தது பாக்கலையே. யாஜ்ஞவல்கர் சொல்றாரு அது எப்படி சரியா இருக்கும் கேட்டேன். நிஸ்கரந்தி யதா லோக பிண்டாது. லோக பிண்டம் இரும்பு பிண்டம், இரும்பு அதுல இருந்து கப்தாது கொதிக்க வச்சதுன்னா இரும்புல இருந்து ஸ்புலிங்கிகாக எப்படி வரும்? சகாத ஆத்மன தத்வது ஆத்மான பிரபவந்தி. கேட்டுவிட்டு வந்துட்டேன். எப்பவுமே எங்க சாஸ்திர அபிப்பிராயம் எப்படின்னா கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டார். நல்ல குருன்னு விவகாரம் என்னடா அப்படி இல்ல, அதை நமக்கு புரியுதா போல சொல்லணும். இந்த பிராரப்தம் சயின்ஸ் வாசிக்கு வந்த பிராரப்தம். சொன்னது கேட்கறது இல்லை. அது எப்படி கண்ணால பார்க்கலாம் இருந்தது. சின்ன வயசுல அப்படித்தான் இருக்கும். அது கேட்கணும். சரின்னு விட்டார். ஒரு வாரம் சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு போறதுக்கு முன்னாலேயே ஸ்டவ்ல வானால வைத்தார். மாட்டு பொண்ணு வானாலி வச்சாரு. அது வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வச்சாரு. எண்ணெய் வச்சு கொஞ்சம் ஜலத்தை மேல வெள்ள அது அப்படியே பத்துட்டு என்ன எல்லா பக்கத்துலயும் அப்படி வெளியில வரும். இதெல்லாம் பத்தி என்னடா பாத்தியா, இது ஜலத்துல இருந்து நெருப்பு வருமா? நெருப்புல இருந்து ஜலம் வரலாம், ஜலத்துல இருந்து நெருப்பு வராது. ஆனா பழுக்க காய்ச்சின வானாலில சிறிதாக எண்ணெய் போட்டு அதுல கொஞ்சம்
ஒரு 2-3 டிராப் அப்படி கழிச்சதுன்னா அது அப்படியே அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆயிலே எரியுது. அது எரியும் பொழுது சின்ன சின்ன புகையாக போக போகும். அப்படியே சாலை அது எல்லா பக்கமும் இதுக்காக நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அது வேற ஒரு வீடு எழுதிட்டு போற விவகாரம் விவகாரம் என்னடா அது அப்பப்ப நடக்கும். ஸ்திரீகளுக்கு என்ன யாக்கியவல்யர் அவர் சுக்லயுஜவேதியா இருக்கிறவருக்கு யாக்கியவல்யர் அவர் குரு. அவர் ஸ்ருதி யாக்கியவல்யர் எழுதின ஸ்ருதியை பத்தி அப்டேட் பண்றாருன்னா ஓஹோ ஒரு வாரம் யோஜனை பண்ணி சொல்லிருக்க இப்படி இருக்கு. அதனால நம்ம சொல்றதெல்லாம் ஸ்ருதிகளையோ வேதங்களையோ சொன்ன விஷயம் ஒரு நாளும் மாறாது. ஆண்கள் யோகிகள் அப்பா யோஜனை பண்ணிருக்கேன். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா நீங்க மனசுனால யோஜனை பண்ணுவா. அந்த அன்னம் பிராணம் மனோபாசமிதே நமக்கு புரியாத விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக பகவான் 4 விஷயங்களை கொடுத்திருக்க. அன்னம் பிராணம் மனோபாசமிதே இந்த 4ஐயும் நீங்க வச்சிருந்தா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வரும். சொல்ல வந்தேன்னா சாதாரணமான விஷயம். ஆனா இது நமக்கு புரியலன்னா அது மனசுல உறுத்துட்டே இருக்கும். டைம் பார்த்துக்கள் சூழ்ணும் அது மாதிரி விவகாரம் முழுக்க ஒழிச்சுட்டே இருக்கும். ஆனா அதுக்கு சமாதானம் வந்ததான் ஆனந்தமாக அப்படி இங்க சப்தாய பிண்டாத்துங்கிறது அதான் இது சகாதாத்மன தத்வத் ஆத்மான பிரபவந்தி இப்படி சொன்னேன். எடுத்தது என்னென்ன குஹேதிலஹராகாசா வேதாந்தேஷு பட்யதே. இந்த குஹாங்கிறதுக்கு தஹராகாசம்னு பேரு. குகைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு குஹான்னு பேரும். எதற்குள்ள எது இருக்கோ அதுக்கும் அந்த பேரு தான். பாலகுண்டான்னு சொன்னேன். பாலகுண்டான்னா டம்ளர் கொண்டா ஒரு அம்மா. நான் என்ன கேட்டேன்? பால் தானே கேட்டேன். ஏன் டம்ளர்ல கொண்டு வந்தேன்னு டம்ளர்ல போட்டுதான் பால் கொண்டு வர முடியும். தனியா பால் கொண்டு வர முடியாது. இப்ப என்ன இங்க பாலுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வந்தது? டம்ளருக்குள்ள இருக்கிற பால் லட்சணைன்னு சொல்லுவான். எதுக்கு எந்த அர்த்தமோ அந்த அர்த்தம் அடிஷனலோ இதை மைனஸ் பண்ணினாலோ அதுக்கு லட்சணைன்னு சொல்றது வழக்கம். இப்ப என்ன பாலை கொண்டானா ஒரு டம்ளர்ல போட்டு பாலை கொண்டு ரெட்டியார் கடைக்கு போய் அரிசி இருக்கா நல்ல அரிசி நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அவன் இதை சொல்லுவான். ஒண்ணும் பேச மாட்டான். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை கொஞ்சம் அரிசியை முண்டு அதை அப்படியே கொடுப்பான். இப்ப என்னடா இது அரிசி தானே கொடுத்தேன் பாத்திரம் கொடுத்தேன்னு கேட்பேடா. அரிசியை தனியா கொடுக்க முடியாது சார். அது என்ன பண்ணணும் ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுக்கறான். அதே மாதிரி இந்த தஹராகாசம் என்கிறதுக்கு குஹான்னு பேசு. ஏன்னா குகைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு தஹராகாசம். அதான் குஹேதி தஹராகாச வேதாந்தேஷு பட்யதே அனிஷ்டேயம் கிரஹ புரோக்தம் சர்வஹ்ருத்கமலாசனஹ. ஆகையால் சர்வஹ்ருத்கமலாசனஹ அப்படின்னு சுப்பிரமணிய தத்துவங்கிற கிரந்தத்துல இத பத்தி விசேஷமாக இருக்கு. இப்படி இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவேசி தண்டனி சஹராகாச ரூபிணி தேவானாம் பிரம்மா விஷ்ணு ஈசாதீனாம் எல்லோருக்கும் ஈசி கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் கண்ட்ரோலர். உலகத்துல இருக்கக்கூடியதான எந்தெந்த அதிகாரிகள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிற விளம்பாள் சர்வ சர்வேஸ்வரேஸ்வரீஸ்வரி. அம்பாளுக்கு சாமுபை மகாராஜா சரணம் பரமேஸ்வரி. ஈஸ்வரி சொன்ன போறாதா பரமேஸ்வரி ஏக சர்வேஸ்வரேஸ்வரி சர்வ ஈஸ்வரானாம் ஈஸ்வரி. சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மாநிலத்துக்கு வசதியா இருக்கிறவரையே ஒரு ராஜான்னு கொண்டாடுறேன். சக்கரவர்த்திகளுக்கும் ராஜாவா இருந்துட்டு இருக்கா ராணியா இருந்துட்டு இருக்கா. ஆகையால் சர்வேஸ்வரீஸ்வரி. அதனால தேவேதி தேவதேவன் பேரு. மகாதேவன் தேவதேவன். மகாவிஷ்ணுக்கு தேவநாதன் பேரு. தேவாங்கிற சப்தத்துல பாருங்க மகாவிஷ்ணுக்கு தேவநாதன் பேரு. எங்க பரமேஸ்வரனுக்கு மகாதேவன் பேரு தேவதேவன் பேரு. தேவதேவன் இந்திரனுக்கும் பேருண்டு. அதே விதமா அம்பாளுக்கு அப்படியே தேவேசி. அதுக்கப்புறம் தண்ட நீதி தண்ட நீதி அர்த்த சாஸ்திரம் சஸ்திர திஷ்டதி கதா. மனுஷால் முதல்ல என்ன வாசிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பேசிக் சயின்ஸ். சாதாரணமாக இந்த காலேஜ் எல்லாம் என்ன தெரியுமா எங்கேயும் சீட்டு கிடைக்கலன்னா எக்கனாமிக்ஸ் தான் எல்லோருக்கும். ஆனா
சாஸ்திரம் என்ன சொல்றது, அதுதான் முதல்ல வாசிக்கணும். எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடியதான சப்ஜெக்ட் இது அர்த்த சாஸ்திரம் நம்ம தேசத்துல. ஆனா அவன் சொல்லக்கூடியதான எக்கனாமிக்ஸ் பார்த்தல, அது காசுன்னா என்ன, அது எப்படி டிமாண்ட் சப்ளை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வேண்டியதுதான், ஆனா எல்லோருக்கும் அது வேண்டியது இல்ல. சகல பிராணிகளுக்கும் வேண்டியதான அர்த்த சாஸ்திரம் பாரதிய தர்மத்துல சொல்லதான ஒரு அர்த்த சாஸ்திரம். பணம்னா என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கணும், அது எப்படி வரணும், எப்படி போகணும், எவ்வளவுதான் உபயோகப்படுத்தணும், மனிதனுக்கு பணம் வந்தா அது எந்த அளவுக்கு அவன் தனக்காக வைத்துக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கணும். 100 ரூபாய் நீங்க சம்பாதிச்சோன்னு 20 ரூபாய் கொடுத்துடணும், வேற ஒண்ணும் இல்லாம எதுவும் பார்க்காம 1/5 கொடுத்துடணும், தானம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான ஒரு 80 ரூபாய் இருக்கிறதுல அதுல இன்னொரு 20 ரூபாயாவது பிராமணாளுக்கும் நல்ல காரியத்துக்கும் கொடுக்கணுமா, மீதி 60% தான் நீங்க வச்சுக்கணுமா. இது முதல்ல இந்த தர்மசாஸ்திர விவகாரம். ஏன்னா இந்த பணமானது எங்க இருந்து வருதோ அதுல இருந்து வரக்கூடியதான தோஷங்கள் உங்களை ஒட்டும். ஒரு உத்தியோகத்தை பண்ணிட்டு இருக்கு, அந்த உத்தியோகம் நல்ல உத்தியோகமா இருந்தா பரவாயில்ல, அது ஏதாவது கொடிய இருக்கிற வித்தியாசமா இருந்தா அந்த கம்பெனில உத்தியோகம் வந்ததுன்னு வச்சுக்கலேன், அந்த தோஷம் உங்களுக்கு உண்டா. ஏன்னா நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் சார், அதனால எனக்கு வந்தது, இந்த கதையே வேண்டாம். சம்பர்க்க தோஷம்னு பேரு, சம்பர்க்க தோஷம். அதே போலயே அன்னத்தை சாப்பிடுறேன், அன்னத்தை கடையில இருந்து வாங்கிறேன், நான் காசு கொடுத்தாங்க வாங்கினேன்னு இல்ல, அந்த அன்னம் தயார் பண்றப்ப அந்த அரிசியை தயார் பண்றப்ப எந்த தோஷங்களும் அந்த தோஷம் உங்களுக்கு வருமா. அதனால என்ன பண்றதுன்னு அதுக்காக என்ன காசு வருதோ அந்த காசுல 1/5 தானம் பண்ணி கொள்ளும் மற்றவர்கள். இன்னொரு 1/5 வச்சுட்ட பிராமணாளுக்கும் தெய்வ காரியத்துக்கு கொடுக்கணும். மீதி இருக்கிற பதார்த்தத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் நீங்க எடுத்துக்கணும். தேவதைகளுக்கு காண்பித்து விச்சும் இருக்கிறதை யார் சொல்றாளோ முச்சந்தே அப்படின்னு சொல்றது. இப்படி பல விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு ஜீன்ஸ் வாங்கிட்டு அம்பாளுக்கு வச்சுட்டு அப்புறம் அம்பாள் ஜீன்ஸ் போட்டு வளர்க்க ஏற்படும். எதை நீங்க வாங்கிட்டாலும் அது பகவானுக்கு கொடுத்துடணும். என்னென்ன சத்தம் நீங்கள் எனக்கு கொடுத்து அது உங்களுக்கு காமிச்சுட்டு நிவேதனம் பண்ணி இந்த ஒரு எண்ணத்துல நீங்க பண்ணீங்கன்னா எந்த கர்மா பண்ணினாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற தோஷம் பரவட்டார். இது எங்க சொல்றது அர்த்தத்தை. எப்படி காசை சம்பாதிக்கணும், எப்படி காசை காப்பாற்றணும், எந்த அளவுக்கு வச்சுக்கணும், எந்த அளவுக்கு வச்சுக்க கூடாது. அதுல முக்கியமாக பிராமணனுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன். எப்படின்னு அவனுக்கு அவன் எவ்வளவு கையில வச்சுக்கலாம் காசுன்னு தினந்தோறும் அன்னம் கிடைக்கணும். அந்த அன்னம் எவ்வளவு இருக்கணும் தெரியுமா, அது பழசா சாப்பிடப்படாது. காலையும் சரி மத்தியானமும் சரி சாயங்காலமும் சரி பழையது சாப்பிடப்படாது. கிரகஸ்தனா இருக்கணும், பிரம்மச்சாரி சாப்பிடலாம். கிரகஸ்தனா இருக்கிறவன் பழையது சாப்பிடப்படாது. ஒரு 10 வருஷமா ஃப்ரிட்ஜிலேயே வச்சு அது எண்ணிக்கை வச்சாலோ அதுலயே வச்சுட்டு கூடாது. அப்ப சமைச்சு இருக்கணும். அது எப்படின்னு அந்த இலையில போடும் பொழுது அதை பெட்டையிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைக்கணும். அபியுஷ்டமா இருக்கணும், ஈசதுஷ்ணம். அதோட என்னன்னா கொஞ்சம் ஒரு முட்டை நெய் போட்டுதான் சாப்பிடும். நெய் இல்லாம சாப்பிட பிராமணன். ஏன்னா அந்த 1000 ரூபாய் கிரகம் அப்படின்னு ஆயுஷ்ட கொடுக்கும். அது ஒன்று ஞாபக சக்தியை கொடுக்கும். அதனால விரதம் இல்லாம சாப்பிடல பிராமணன். ஞாபகப்படுத்த டைம் வேஸ்ட் பண்றது. நான் என்ன பண்றது, ஒண்ணும் இல்ல. விரதமானது 2 விதம் இருக்கு. கோபுரத்தம்னு ஒண்ணு, அந்நிய கிருத்தம்னு ஒண்ணு. பால் ஒண்ணு, அந்த பசும்பால் ஒண்ணு, அதே போலயே மகிஷாதிகள்னால ஏற்படக்கூடியதான பால். இந்த பசும்பாலுக்கு என்ன ஒரு குணம்னு சொன்னா அதனால பண்ணினதான திரவியங்கள் எல்லாமே அது யோகவாகம், மற்றதெல்லாம் அயோகவாகம். கேள்விப்பட்டிருப்பேன். அயோகவாகங்கள்னு சிலது யோகவாகங்கள். நாம் உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, எது நீங்க பாட்டு எல்லாத்தையும் முந்திரி பருப்பு போடுவேன், பாதம் பருப்பு போடுவேன், எல்லாம் போடுவேன்.
இதெல்லாம் கொலஸ்ட்ரால்ங்கிறது. ஆனா இது நெய் இருந்தது, பசு நெய் இருக்குமே, இந்த பசு நெய்யோட சரீரம் முழுக்க போறதுல அது ஒரு இடத்துல நிக்காது. அந்த பதார்த்தங்கள்லாம் சரீரம் முழுக்க வியாபித்து அதெல்லாம் அங்கங்கே ஜீரணமாக்கி பண்றது. அப்படி பசு நெய் இல்லாமல் ஆடு அல்லது இவைகள்லாம் எருமை இவைகளோட வந்த நெய்யா இருக்குமே, ஆனால் அது அயோகவாகம். அது என்ன பண்றது, இந்த ஆகாரத்தை தள்ளி விட்டு தான் அங்கே நிக்கிறது, அங்கெங்க இருந்து நின்று போறது. அங்கெங்க நின்று போச்சுன்னா ரத்த நாளங்களுக்குள்ள அதுதான் கொலஸ்ட்ரால். ஆகையா பசுனை போட்டுக்கிறவாளுக்கு ஒரு நாள கொலஸ்ட்ரால் வராது. ஆனா பசுனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, பசுனைன்னு லேபிள் போடுறான், பசுமாட்டு பொம்மை போடுறான். ஆனா அது எந்த நெய்ல இருந்து பண்ணினா யாருக்கு தெரியாது. அதனாலதான் டாக்டர் சொன்ன ஒரு நெய்யும் உபயோகிக்காத அப்படிங்கிற. பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், ஆத்துலயே பசுமாடம் பசுமாட்டிய பாலை கொண்டு வந்து அதுல இருந்து ஒவ்வொரு ஆத்துலயும் பண்ணுவாங்க. நெய் வாங்கறது வெளியில வெண்ணையை வாங்கி காட்டுறது கூட கிடையாது. அந்தந்த இடத்தை வந்து தினந்தோறும் அதை மசனம் பண்ணி அதுல இருந்து நெய் வாங்கி அப்படி பண்ணிட்டு இருப்போம். ஆகையால் பசு நெய்யானது அது யோகவாகம். அதனால் கொலஸ்ட்ரால் வராது. அந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாது. ஏன் சொல்றது, அப்படி ஒரு முட்டை நெய் இருக்கணும் பிராமணனுக்கு ஒவ்வொரு வேலையும். அதுக்கப்புறம் அச்சித்த வாசக கிழிஞ்சுதான வேஷ்டி கட்டப்படாது. புருஷாளா இருந்தாலும் ஸ்திரீகளா இருந்தாலும் கிழிஞ்சுதான வஸ்திரம் கட்டப்படாது. செச்ச வஸ்திரம் கட்டப்படாது. அது வேற. செச்ச வஸ்திரம் கட்டப்படாதுன்னா ஸ்திரீகள்லாம் எப்படி சார் பால்ஸ் இல்லாம, அது வேற பால்ஸ் கீழே தள்ளி விடுறதுக்கு அர்த்தம் வந்திருக்கு. அந்த பால்ஸ் கட்டணும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ரவிக்கு போட்டுக்கணுங்கிற. இதெல்லாம் தைக்காம முடியுமா? இது புருஷான்னா ஏதோ வேட்டி கட்டிப்பேன், அதுக்கு மேல துண்டு போட்டுப்பேன், துண்டே இல்லாமலும் இருப்பேன். இது பரவாயில்ல, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்படி பொருந்தோம். ஆனா புருஷாவது என்ன பண்றேன், இந்த வேட்டிக்கு ஓரம் வச்சுட்டு தான் கட்ட முழுக்க. எது பண்ணப்படாதோ அது பண்றது. கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்துல இருந்த மதுராபுரிக்கு வந்தாரா, மதுராபுரி வர்ற பரியந்தம் அவர் கட்ட போடல. காகவத்தை கவனிச்சு பார்த்து ஊறி கவனிக்கிறோம். அப்படியே இருந்தார். மதுராபுரிக்கு வந்த ஒரு வண்ணம் இருந்தான், 2 அடி அடி போட்ட சட்டை போட்டு கேட்டாங்க. அவங்கள கர்மம் எல்லாம் செல்லாது, கர்மம் எல்லாம் பேசலாமே தவிர எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படி சொன்ன. அதுக்கப்புறம் அவனை உதாரணம் பண்ணினா வேறு. ஆனா இவையெல்லாம் அச்சித்ரா சைவ வாசக அபரத்ரேத்ய பாவாச்ச இன்னொருத்தங்க கை கட்டிட்டு நிக்கப்படாது. பிராமணன் இதை விட அதிகமாக ஆசைப்படுவானே ஆனால் இதை விட அதிகமாக விரும்பினானே ஆனால் பிராமணிய நிலையிலிருந்து கீழே விழுகிறான். பிராமணன் எப்படி சிம்பிள் லைஃப் எப்படி இருக்கணும், அவருடைய மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் காசெல்லாம் வேணும் எல்லாம் எனக்கே வேணும் நினைக்காதையும் அந்த வச்சுக்க வேண்டாம். இது வேணும்னு கேட்காது. மந்திரியா இருக்காள காசு எடுத்து வச்சிருக்காங்க, இங்கே தேவை நீங்களா ஏதோ அர்த்தம் பண்ணிட்டு பேசினா சுமந்திரம் இப்படி கிடையாது, இப்படிதான் நடந்துக்கணும்னு சொன்ன ராஜா எத்தனையோட. மந்திரின்னு சொன்னா நீங்க ஏதோ செகண்ட் போஸ்ட்ல இருக்கா ராஜா சொன்னபடி கேட்கணும்னு கிடையாது. வசிஷ்ட மந்திரி 8 மந்திரிகள் ஒரு செட்டு, 8 மந்திரிகள் ஒரு செட்டு சட்டத்தினுடைய இதுல. அந்த 8 மந்திரிகள் செட்டு கடைசி மந்திரியா இருந்தவர் சுமந்திரம். அவர் மட்டும் கடைசியில் இருந்தார். வம்சத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லோருக்குமே நான் தேரோட்டுவேன்னு இருந்தவர். ஆகையால் ராஜாவினிடத்துல மரியாதை இருந்தது. ஆனா ராஜா இந்த பக்கம் அந்த பக்கம் போனா போகப்படாதுன்னு எடுத்து சொல்றவர் மந்திரி. சுமந்திரர் தான் புள்ள பிறக்கல அப்படின்னு சொன்னா பழைய நாள்ல நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொன்னதும் சுமந்திரம் தான். அப்பவே கேட்டேன், இத்தனை நாள் தூக்கிட்டு இருந்தீரா, நான் குழந்தைகளே அமலா லட்சியமா லட்சிய புத்திரோ நான் செய்கிறேன், அந்த பையனுக்கு கொண்டு கொஞ்சது எனக்குரியதான சுகம் எனக்கு இல்லையே அப்படின்னு கேட்ட பொழுது சுமந்திரன் சொல்றார், ஆமா நீங்க சொல்றது ரைட்டு தான், இந்த ரகசியம் தேவ ரகசியம் ஆயிரம் சொல்றீங்க. அதனால ராஜாவுக்கு அடங்கி இருக்கணும்னு அப்படின்னு இல்ல. ஆனா அடங்கி இருக்கணும்ங்கிற ஒரு சந்தர்ப்பம் மேல சாமலான்னு ஒரு நாம வர போறது அப்ப சொல்ல போறது, இன்னைக்கு கிடையாது.
இப்படியே சொல்ல வந்தேன். அர்த்த சாஸ்திரம், இந்த அர்த்த சாஸ்திரம் நம்மூர் அர்த்த சாஸ்திரம் எக்கனாமிக்ஸ் இல்ல, அது வேற சாஸ்திரம். மனுஷனுடைய வாழ்க்கையில பணத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை மட்டும் சொல்லக்கூடியதான அர்த்த சாஸ்திரம். கெமிஷியன் தேரிய எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வராதீங்க, அது வேற. இப்ப எக்கனாமிக்ஸ் எல்லாம் போச்சு, சொல்லி கொடுக்கறது இல்ல. எக்கனாமெட்ரிக்ஸ் விவகாரம் டெவலப் ஆயிருக்கு. இதை விட 100 மடங்கு எங்க அர்த்த சாஸ்திரம், அந்த கௌட்டில்யன் பண்ணியதான அர்த்த சாஸ்திரம் சொல்லணும். அது நிச்சயமா எல்லோரும் படைக்க வேண்டியதுதான். அதை படிச்சாதான் நமக்கு இந்த பணமான பிசாச்சு உங்களை பிடிக்காம இருக்கிறதுக்கு வழி என்னங்கிறது அது நிச்சயமா சொல்லும். பணத்துல பொருளலாம், நிறைய பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம், அதை தொடாம இருக்கலாம். பேங்க்ல கேஷியர் மாதிரி காலம் இருந்து சாயங்காலம் எங்க பார்த்தாலும் பணம், ஆனா ஒரு பைசா எடுத்து போட்டுட்டாங்கன்னா அன்னியோட அவன் உத்தியோகம் வரும். அப்படி இருக்கணும், பணத்தோட அப்படி இருக்கணும்னு சொல்றது அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திர வடிவமா இருக்கிறது அம்பாள். தண்டநீதம் அர்த்த சாஸ்திரே திஷ்டதீதி கதா நீதி சாஸ்திரோக்ஞாபி தேவ்யேவா இது யாவது. இதுதான் நீதி சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் தான் நீதி சாஸ்திரம். தேவ்யேவா இது யாவது, இது எங்க பார்த்தேன்? சதுக்தம் தேவி புராணே நயா நயகதான் லோகான் அவிகல்பே நியோஜனாத் கண்டானாஹ கண்டானாஹ மனாத்வாபி கண்டனாஹ மனாத்வாபி தண்டனீதி ஸ்ருதா நய அநயகதான். எது நல்லது எது கெட்டது, எது சரியாக கையாளத்தக்கது எது கையாள தகாதது, இவைகள்லாம் லோகா நவி கல்வே நியோஜயன். உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கப்படாது. பிராமணன் இப்படி இருக்கணும், கத்திரியன் இப்படி இருக்கணும். வைசியனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும். அவனை லாபத்துக்காக பார்க்காத டர்ன் ஓவரை பாருங்கிற. இந்த டர்ன் ஓவர் ஒரு கான்செப்ட் இப்பதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது அன்னைக்கே சொல்லிட்டார். வியாபாரத்துல எப்படின்னா இந்த பொருளை வந்து ஒரு டிரான்சாக்சன் பண்ணி நிறைய லாபத்தை சம்பாதிக்கிறது பெட்டரா, 100 டிரான்சாக்சன் பண்ணி அந்த சம்பாதிக்கிறது பெட்டரா அப்படின்னு கேட்டா முதல்ல இருக்கிறது விட்டு விடுன்னு அப்படி சொல்ற. ஒரு கோவில் கட்டுறேன், கோபுரம் கட்டுறேன், அது ஒரே ஒரு ஆசாமி வர என்ன செலவாகும் அப்படின்னு ஒரு 30 கோடி ஆகும் சார் இந்த இதை கட்ட. நான் கொடுக்குறேன் போயிட்டு வந்தார். இருங்கோ அவங்கிட்ட வாங்காதீங்க சார். இல்ல ஒரு 10,000 பேர் வர, ஆளுக்கு ஏதோ 100 ரூபாய் கொடுக்கறேன், 200 ரூபாய் கொடுக்கறேன், 10,000 கொடுக்கறேன். இதுதான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு வியக்தி வரான், இது இப்ப காரியமா இருக்கு. நாளைக்கு வந்து அந்த வியக்தி கொடுக்கலைங்கிறான், உங்க காரியம் எது போயிடும். ஆனா 10,000 பேர் கொடுக்கலையானால் ஒரு 10 பேர் கொடுக்கலைனால காரியம் ஆகுண்டா பாக்க. இந்த ஐடியா நீங்க வந்ததா? டர்னோவர் விவகாரமே தவிர பகுஜன பிரியமாக இருக்கக்கூடியதான காரியம் தான் பண்ணணுமே தவிர ஒரே व्यक्ति எதையும் உங்களுக்கு நீங்க பண்றதா என்ன ஆகுது, நான் கொடுத்து பண்ணிவிடுங்க நமஸ்காரம் பண்ணி வேண்டாம். எத்தனை பேர் கொடுத்தா அத்தனை பேருக்கும் அதனால் சொர்க்கம் இல்ல, புண்ணியம். யாகம் பண்றவன் யாரோ அவருக்கு தான் சொர்க்கம், யாகம் பண்றவனுக்கும் யாகத்துல இருக்கிற மாமிக்கு தான் சொர்க்கம், மற்றவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. ஆனா அதுல சேர்ந்துட்டவாளுக்கு எல்லோருக்கும் புண்ணியம் வரும். ஆகையால் என்ன பண்ணனா புண்ணியத்துக்காக பண்ணணும். அதனால ஜனங்களுக்கெல்லாம் நல்ல காரியம். லலிதாசகஸ்ரநாமம் இது யாகம், இது சொல்றவாளுக்கு மட்டும் புண்ணியம் இல்ல, கேட்கிறவாளுக்கும் புண்ணியம். அப்படி விசேஷமான ஒரு காரியம் இதுதான் விசேஷமாக சொல்லப்படுறது. நயானயகதான் லோகான்னு அவிகல்பே நியோஜயன்னு அவளுக்கு இப்படி இப்படி என்ற காட்டி தண்டனாத்வாபி யாரு தப்பு பண்றாளோ அவளை தண்டனம் பண்ணி, அவளை பனிஷ் பண்ணி, தமனாத்வாபி அவளை சரியான வழிக்கு கொண்டு வந்து. இப்பெல்லாம் என்ன பண்ணாலும் எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படின்னு அப்பப்ப பேப்பர்ல பாக்குறேன். லஞ்சம் வாங்குறது, வேற ஏதோ வாங்குறது, இதுக்கு எக்கனாமிக் அஃபென்சஸ். எல்லாம் அஃபென்ஸ் தானே, அதுல சிலது எக்கனாமிக் அஃபென்ஸ், சிலது கிரிமினல் அஃபென்ஸ். அதெல்லாம் அர்த்தம் புரியதான இப்படி எல்லாம் பண்றான் பார்த்தா இதெல்லாம் ஏதோ தண்டனா தமனா அத்வாபி. இது என்னென்ன பண்ணினா என்னென்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்கு தர்மசாஸ்திரம். அந்த கௌட்டில்யன் சொன்னதான தர்மசாஸ்திரனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். தண்டனா தமனா அத்வாபி தண்டனீதி ஸ்வதா. இந்த தண்ட நீதியா இருக்கிறவள் அப்பாள்.
இதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஹெட் தண்டநாதா. வாராகின்னு சுத்தம பத்தில தண்டநாதா. ஆனா இப்ப தண்டநாதாவா இருக்கிறவ எப்படி இருக்கணுமா, எப்பொழுதும் அம்பாளைய பார்த்தது, எப்பவுமே அம்பாளை பார்த்துட்டே இருப்பாளாம். வேற யாரும் பார்க்க, செக்யூரிட்டி ஆளுக்கு பார்த்தா பிளாக் கேட் அது மாதிரி வேற இன்னொருத்தர பார்க்கப்படாது, அம்பாளையே பார்த்துட்டு இருக்கணும். தண்டநாதா எதற்காக அப்படின்னா இது தர்ம தேவதை. அம்பாள் தர்மத்துக்கு தேவதையா இருக்கா. ஆகையால் தர்மத்தை கண்ணல பார்த்து கொண்டே தன் காரியத்தை செய்யணும் அப்படின்னு தண்டநாதான். அதான் தண்டனி திரி ஸ்மிருதா இது. அதற்கு பிறகு தஹராகாச ரூபிணி. இன்னைக்கு இந்த தஹராகாச ரூபிணி சொல்லணும்னு நினைச்ச அம்பாள் அடுத்த வாரம் சொல்லு போட்டார். விவகாரம் என்னென்ன அது விஸ்தாரமா சொல்லணும், 1/2 மணி நேரம் ஆகும். இந்த குஹாங்கிற நாமாவுக்கும் தண்டநாதன் சாந்தோக்கியோபனிஷத்துல தஹர வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு. அந்த தஹர வித்யை பத்தி எல்லோரும் அந்த தஹர வித்யக்கு தான் ஸ்ரீ வித்யான்னு பேர். ஏன்னா தஹராகாச ரூபிணி அதான் ஸ்ரீ வித்யான்னு பேர். இந்த தஹர வித்யங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு வித்யா, அது உபாசனமும் கூட. இதுல இருக்கக்கூடியதான பிரஜாபதி வித்யில பின்னால சொல்ல போறோம். 7வது அத்தியாயத்துல பூம வித்ய, 8வது அத்தியாயம் பிகினிங்ல தஹர வித்ய, 8வது அத்தியாயம் கடைசியில பிரஜாபதி வித்ய. 2 வித்யக்கு நடுவுல ஒரு உபாசனத்தை சொல்லியிருக்க. அந்த உபாசனத்துல சொல்லும் பொழுது சாட்சாத் அந்த பிரம்ம தத்துவத்தையே இங்க சொல்றது. அதுதான் குஹா. தைத்தரியோபனிடத்துல குஹான்னு சொன்னதான் இங்க தஹர வித்யன்னு சொல்லியிருக்க. அப்படி வேணும். ஏன்னா தஹரோஸ் நின்னந்தராக தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ் நின்னந்தராகாதான்னு ஆரம்பிச்சு அது இதயத்துல இருக்கக்கூடியதான அம்பாளை சொல்லி, இதயத்துல அம்பாள் பிரத்யட்சம் ஆறதுக்கு முன்னால ஆக்கையிலிருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து இருக்கக்கூடியதான் அந்த ஒளி, அந்த ஜுவாலையானது பிரம்மரந்திரம் வரைக்கும் போகக்கூடியதான ஸ்வரூபத்தையே சொல்லி முடிச்சிருக்கார். இதுக்கு பரமசிவேந்திர சரஸ்வதிங்கிறவர் இதுக்கு விசேஷமாக தராவித்யா பிரகாசிகான எழுதியிருக்கார். அதுல இருக்கக்கூடியதான அம்சங்களை கொஞ்சம் தொட்டு அந்த தஹராகாசம்னா என்னங்கிறது, அந்த உபாசனை எப்படி பண்ணணும் மனுஷர் அப்படிங்கிற விவகாரத்தையும் அடுத்த வாரம் அற்புதமா பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நாளா இது அடுத்த வாரம்